ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். தீபாவளி அப்படின்னாலே கண்டிப்பாக புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்டு அதோடு சேர்த்து சினிமா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குதுங்க. சினிமா இருந்தால் தான் தீபாவளி பர்ஃபெக்டாக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பயங்கரமாக டியூன் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தீபாவளி ஒன்று வருதா, என்ன படம் வருதுன்னு பாரு, அந்த படத்துக்கு நம்ம போகணும். அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பட்டாசு வாங்கலாம், எங்கே போயிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட எங்கெல்லாம் ஊரை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு போகலாம், யாரோட படத்துக்கு போகலாம், நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, காலையில் இந்த படத்துக்கு போயிட்டு ஈவினிங் இந்த படத்துக்கு போகலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ தீபாவளி அப்படின்னாலே சினிமா அப்படிங்கிற விஷயம் முக்கியமானதாக இப்போலாம் இருந்துகிட்டே வருது. ஸோ அந்த வகையில் 2000 கடைசியாக 2024 வரைக்குமே தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆன படங்களில் எந்த படங்கள்லாம் நமக்கு பயங்கரமான மெமரபிள் படமாக அமைஞ்சது அப்படின்னு ஒரு டாப் 10 மூமெண்ட் இந்த டைம் நம்ம பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு படம் 2 படம் தான் அதிகபட்சமாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. பட் அப்போது 2001 10 படம் ரிலீஸ் ஆகிருந்திருக்குங்க. யோசிச்சு பாருங்க, மக்கள்லாம் எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளவந்தான், ஷாஜஹான், நந்தா, காசி, தவசி, மனதை திருடி விட்டாய், ஆண்டாள் அடிமை, பார்த்தாலே பரவசம், பொன்னான நேரம், லவ் மேரேஜ், இந்த மாதிரி 10 படங்கள் அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதுங்க. இந்த 10 படங்கள்ல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆளவந்தான் படம் தாங்க. தானு சார் அப்புறம் கமல் சார் சேர்ந்து எடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல நிறைய லேக் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம் இது இல்லை அப்படிங்கிறதுனாலே அந்த படம் கொஞ்சம் சறுக்கலாக தான் சந்திச்சுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசி, நந்தா, தவசி இந்த 3 படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ப்ராப்பர் தீபாவளிக்கு போய் பார்க்க வேண்டிய படமாக அமைஞ்சது இந்த 3 படமுமே. இந்த 3 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த ஒரு தீபாவளிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட ஷாஜகான் மூவி ரிலீஸ் ஆனது இல்லையா, அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஹிட் ஆச்சு. அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் போயிட்டு பார்க்குற மாதிரியான படமாக அமைஞ்சது அந்த ஷாஜகான் படம். ஸோ இந்த 2001 தீபாவளிக்கு 10 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மற்ற படங்கள் எல்லாமே பெருசாக போகலை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா 2002ங்க தளபதியோட ஃபேஸ் ஆஃபை நம்ம அந்த தீபாவளிக்கு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம அஜித் சாரோட படமும் விஜய் சாரோட படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே ஒரு தீபாவளிக்கு இவங்க 2 பேர்த்தோட படம் ரிலீஸ் ஆனது அப்படின்னா அது 2002 தீபாவளி தாங்க. அதாவது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லன் படமும் பகவதி படமும். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம வில்லன் படம் KS ரவிக்குமார் சாரோட டைரக்ஷனில் நம்ம அஜித் சார் நடித்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அதாவது ப்ராப்பர் தீபாவளிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவியாக அமைஞ்சது இந்த வில்லன் படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பகவதி படம் கொஞ்சம் சறுக்கலை தாங்க சந்திச்சுது. வெங்கடேஷ் டைரக்ட் பண்ண இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டெல்லாம் எதுவும் ஆகலை. பட் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 2002 தீபாவளிக்கு வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வில்லன் தான். எல்லாருமே குடும்பத்தோடு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்த படமாகவே அமைஞ்சது. அடுத்த தீபாவளியோட மெமரபிள் மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2008 தீபாவளியை சொல்லாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஏகன் படமும் நம்ம பரத் இருக்காரு இல்லையா, அவரோட சேவல் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதாவது இந்த 2 படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் எதுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகன் படத்துக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட வரலாறு படமும் வில்லன் படமும் இதுக்கு முன்னாடி தீபாவளிகளில் ரிலீஸ் ஆகி தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ ஏகன் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறப்போ இந்த படமும் சூப்பராக ஹிட் ஆகும், இந்த படம் தீபாவளிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து போஸ்டரும் சரி, சாங்ஸும் சரி, அப்புறம் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் கன்னோட இருக்கிற மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. அதே எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் தீபாவளிக்கு போயிட்டு ஏகன் படம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு நார்மலான ஸ்டோரியாக தாங்க இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பெருசாக என்கேஜாக இல்லை. முக்கியமாக ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீனும் பெருசாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே ஏகன் சரியாக போகலை அந்த ஒரு தீபாவளிக்கு. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக சேவல் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படமும் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு தீபாவளி 2008 தீபாவளி எல்லாருக்குமே ரொம்ப சுமாராக தான் போயிருக்கும். சினிமா லவர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போரிங்கான தீபாவளி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த தீபாவளி மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 தீபாவளியே சொல்லாங்க. அதாவது விஜய் சாரோட வேலாயுதம் படமும் சூர்யா சாரோட 7ஆம் அறிவு படமும் அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தா வேலாயுதம் படத்தை விட 7ஆம் அறிவு படத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தது நம்ம AR முருகதாஸ். ஸோ ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அந்த படத்தோட சாங்லாம் இருக்கட்டும், ரொம்ப சூப்பர் டூப்பராகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு படத்தில் சைனாலேருந்து வில்லனை கூட்டிகிட்டு நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் அந்த படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் மெட்டீரியலாக அமைஞ்சிருந்தது. அண்ட் அது எல்லாத்தையும் விட
போதி தர்மன் அப்படிங்கிறவரை பற்றின ஒரு வரலாறு இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு தமிழர், நம்ம தமிழரோட வரலாறை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோஷன் மெட்டீரியலாக இருந்தது. ஓகே, சூர்யா படத்தில் இதெல்லாம் சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் வேலாயுதம் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ராபின்ஹுட் ஸ்டைலில் விஜய் சார் வந்து இதெல்லாம் பண்ண போகிறாரா, மாஸ்க் போட்டு இதெல்லாம் பண்ண போகிறாரா, மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ எந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி தீபாவளிக்கு 2 படத்தையுமே போய் பார்த்தாங்க. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 படமுமே மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அமைஞ்சிருதுங்க. இந்த பக்கம் 7ஆம் அறிவு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த நோக்கு வருவம் அதை பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும், இந்த போதி தர்மர் அவரை பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும், முக்கியமாக இந்த கராத்தே கும்ஃபு இதை பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ 7ஆம் அறிவு படமும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலாயுதம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விஜய் சார் வந்து ஒரு கிராமத்தான் வேடத்தில் வந்து நடிச்சிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போய் சில விஷயம்லாம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கேரக்டரில் வந்து விஜய் சார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் போனாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2011 பார்த்தீங்கன்னா 7ஆம் அறிவும் சரி வேலாயுதம் படமும் சரி ரொம்ப ஒரு நல்ல டீசெண்டான ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2012 தீபாவளிங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு தீபாவளி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படம் அந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஃபேன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். விஜய் சாரோட கெரியரில் துப்பாக்கிக்கு முன் துப்பாக்கிக்கு பின் அப்படின்னே கூட பிரிக்கலாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு படத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காட்டியிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அந்த 12 men ஷூட் அவுட் அதுவாக இருக்கட்டும், இல்லை ஸ்லீப்பர் செல் பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை புதுமையாக காட்டினதுனாலே அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு ப்ராப்பரான தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாகவே அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அந்த துப்பாக்கி படம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் விஜய் சாருக்கு ஃபர்ஸ்ட் 100 crore மூவியாகவும் அமைஞ்சது அந்த ஒரு துப்பாக்கி படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2013 தீபாவளிங்க. ஆரம்பம் படம் வந்து அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. அதோட சேர்த்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே இந்த ஆரம்பம் படம் தான் மக்களுக்கு வந்து பர்ஃபெக்டா எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதாவது நம்ம விஷ்ணுவர்தனோட டைரக்ஷன் ஆகட்டும், யுவனோட பிஜிஎம் ஆகட்டும், அந்த படத்துல நிறைய கேஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்யாவா இருக்கட்டும், டாப்ஸியா இருக்கட்டும், நயன்தாரா மேமா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தீபாவளிக்கு பர்ஃபெக்டா ஒரு ஃபேன் மூமெண்டா இருந்தது அந்த ஒரு படம். ஸோ 2013 தீபாவளிக்கு ஆடியன்ஸில் என்ன எதிர்பார்த்து போய் உக்காந்தாங்களோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தது இந்த ஆரம்பம் படம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே சார், அதாவது அஜித் சாருக்கு ஃபர்ஸ்ட் 100 crore மூவியாக இந்த ஆரம்பம் படம் தான் அமைஞ்சிருந்தது அந்த ஒரு தீபாவளி அப்போ. விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு நிறைய தீபாவளி மூமெண்ட் வந்து இருந்தாலும் இந்த ஒரு தீபாவளியை யாராலையும் மறக்க முடியாது அப்படின்னே சொல்லாங்க. 2014 தீபாவளி கத்தி படம் அப்போதாங்க ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை ரொம்ப சூப்பராக பயங்கரமான ஒரு படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்தது இல்லையா. அதோட டைரக்டர் அதாவது ஏஆர் முருகதாஸோட இந்த படத்தில் வந்து அவர் சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முருகதாஸ் சாரும் விஜய் சாரும் சேர்ந்து சூப்பர் டூப்பரான ஒரு படம் ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தேட்டருக்கு போனாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னாலுமே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் வெளியே வந்தாங்க. என்னப்பா எங்கள் அண்ணனை இப்படி காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட்டோடு தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வெளியே வந்தாங்க. முக்கியமாக ஃபேன்ஸு, அதாவது லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அழுதுட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அண்ணாவை நம்ம பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த பாட்டு வரதா இருக்கட்டும், விஜயனா பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்க என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரியும். நிறைய விவசாயிகளுக்கு நிறைய முக்கியமான உதவியெல்லாம் பண்ணிட்டு திரும்ப நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் அவர் நடந்து போகிறப்போ அந்த ஒரு சாங் வரப்போ ஆடியன்ஸ் எல்லாம் லிட்டரலாக அழுதுட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ணா எங்கேயும் போகாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான மூமெண்ட்டாகவே இருந்தது அந்த ஒரு தீபாவளி. இது மட்டும்தான் இந்த படத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. படத்தில் மாஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே படத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தோட பிஜிஎம் எல்லாம் நம்ம பேசியே ஆகணுங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் போட்டிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் தீபாவளிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான மூமெண்ட்டாகவே இருந்தது அந்த ஒரு படம், அதாவது கத்தி படம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் நம்மளை அழ வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான படமாக தான் அமைஞ்சிருந்தது இந்த ஒரு கத்தி படம். அடுத்ததாக 2017 தீபாவளிங்க. இந்த ஜியோ சிம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து பூம் ஆகிட்டு இருந்த டைம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் யாராலையும் இந்த தீபாவளியை மறக்கவே முடியாதுங்க. மெர்சல், ஆளப்போகிறான் தமிழன், தளபதி அப்படின்னு நேம் கார்டு சேஞ்ச் பண்ணது,
இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு அடுத்தடுத்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயமா அமைஞ்சிருந்தது. தியேட்டருக்கு போயிட்டு தீபாவளியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு திருப்திகரமான படமா அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த மெர்சல் படம். தமிழ் சினிமாவில் நம்ம விஜய் சாருக்கு ஃபர்ஸ்ட் 200 கோடி மூவியா அமைஞ்சிருந்தது இந்த மெர்சல் படம். அடுத்தடுத்து அவரோட கெரியர்ல அவர் பீக்ல இருந்தார் இல்லையா, அதுக்கு இனிஷியேட் பண்ண படமா அமைஞ்சிருந்து தான் இந்த மெர்சல் படம். ஸோ அந்த ஒரு தீபாவளியை ஃபேன்ஸ் யாராலையும் மறக்க முடியாது 2017 தீபாவளியை. அடுத்ததா 2021 தீபாவளிங்க ரஜினி சாரோட அண்ணாத்த அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நிச்சயமா சொல்லணும்னா அந்த படத்துக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷனும் எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரஜினி சார் இருக்காரு, ஸோ கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் எல்லாருமே போயிருந்தாங்க. பட் அந்த தீபாவளிக்கு ஃபேன்ஸ் யாருமே பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. பெருசாக தீபாவளி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் அந்த படத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரஜினி சாரோட ஃபேன்ஸ் சில பேருக்கு பிடிச்சிருந்தது, பட் இந்த நார்மல் ஆடியன்ஸுக்கு பெருசாக அந்த படம் வந்து என்கேஜ் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 2021 தீபாவளிக்கு தேட்டருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இந்த அண்ணாத்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறதுனாலேயே வசூல் ரீதியாக ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். பட் விமர்சன ரீதியாக மக்கள் வந்து அந்த படத்துக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான படமாக வந்து அண்ணாத்த படம் இல்லை அப்படின்னு தான் எல்லா ஃபேன்ஸுமே சொன்னாங்க. ஸோ பெஸ்ட் தீபாவளி மூமெண்ட்டை பேசிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம 2020 லாக்டவுன் டைமில் வந்து அந்த தீபாவளியை நம்ம மறக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம தேட்டருக்கும் கண்டிப்பாக போக முடியாது. அப்போ படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆனதுங்க. சூரரை போற்று, மூக்குத்தி அம்மன் இந்த 2 படமும் ரிலீஸ் ஆனது. இதில் சூப்பர் டூப்பர் ஹிட் அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று ஒரு பெஸ்ட்டு டைரக்ஷனாக இருக்கட்டும், பெஸ்ட்டு ஆக்டிங்காக இருக்கட்டும், பெஸ்ட்டு டயலாகாக இருக்கட்டும், பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அமைஞ்சிருந்தது அந்த சூரரை போற்று அப்படிங்கிற படத்தில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா படம் முழுக்க ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சீன்ஸ் நிறையா இருக்கிறது. அண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னலான சீனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 2020 லாக்டவுன் டைம் நம்ம எல்லோரும் வீட்டில் இருந்திருந்தாலுமே அந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படத்தினால. அண்ட் அஃப்கோர்ஸ் மூக்குத்தி அம்மன் படமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் அது வந்து அம்மன் பேஸ் பண்ண படம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெண்கள்லாம் அந்த படத்தை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சூரரை போற்று படமும் சரி, மூக்குத்தி அம்மன் படமும் சரி, அந்த தீபாவளி அந்த லாக்டவுனில் வந்த தீபாவளியை வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே 2 படமுமே பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு தீபாவளியாக அந்த 2020 வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டருக்கும் போக முடியாது, ஆனாலும் நம்ம படங்களை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டே தான் இருந்தோம் ஓடிடி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த 2020 தீபாவளி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மெமரபுளான தீபாவளியாகவே இருக்கும். இந்த 10 தீபாவளி மூமெண்ட்டில் உங்களுக்கு எது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளியை மிஸ் பண்ணிட்டேன், இந்த தீபாவளி இன்னும் சூப்பராக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு எந்த தீபாவளி பிடிச்சிருந்ததோ அதையும் நிச்சயமாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருக்க டூட் படமாகட்டும், இல்லை டீசல் படமாகட்டும், இல்லை பைசன் படமாகட்டும், இதில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த படத்தை நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கு ஓகே ஆயிருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நம்ம டூரிங் டாக்கி சார்பாக ஹாப்பி தீபாவளி.